దీనిపైన ఏమవుతుందో ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். டியூலிப் பேண்ட். ஹலோ, குட் மார்னிங். என் வாய்ஸ் கேக்குதா? இன்னைக்கு நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். டியூலிப் பேண்ட். ஹலோ, என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுங்க சார். கொஞ்சம் எக்கோவா இருக்கு மிஸ்டர் வினேஷ். ஒரு நிமிஷம். ஹலோ, இப்ப பாருங்க, என் வாய்ஸ் கேக்குதா? கிளியரா? ஓகே மேடம். Tape this one. நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நேற்று நமக்கு இந்த பாக்ஸ் லென்த்ல இங்க கொஞ்சம் கம்மியா இருந்தது. நான் வேற पीस अटैच பண்றேன்னு சொல்லியிருந்தேன். कल हमें ये बॉक्स रेडी करते पहले कल हमें यहाँ बॉक्स के लेंथ में थोड़ा कम हुआ था. मैं दूसरा पीस अटैच कर रहा हूँ. अब नेक्स्ट इसको यहाँ ज्वाइंट करते हैं. இதுக்கு நம்ம இங்க மேல பக்கத்துல ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல். நீங்க இப்படி வேணும்னா ஓபன் பண்ணிக்கோங்க. திக்னஸ் ஜாஸ்தி இருக்காது.
நீங்க ஒரு கார்னர் ஸ்டிச் போட்டுக்கலாம் या एक कॉर्नर स्टिच कर लूंगा मैं। अब ऐसे फोल्ड कर लीजिए। இப்போ நீங்க இப்படி பாதி फोल्ड பண்ணி यार 9 इंच 9 इंचेस। இப்போ நீங்க இது மேலே फोल्डिंग 1.5 इंच, अभी ऊपर फोल्डिंग के लिए 1.5 इंच, बाद में ये 3/4 इंच ओपन। नहीं, इसमें अपन इलास्टिक करते हैं ना, तो ये पूरा ही क्लोज कर दो। सॉरी, இதுல நம்ம இலாஸ்டிக் பண்ணலாம்னு நினைச்சோம், இது ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க। इलास्टिक यहाँ ऊपर प्रेसिंग स्टिच। எலாஸ்டிக் நம்ம பேண்ட் மொத்தம் தச்சப்பால் போட்டுக்கலாம், இப்ப வேண்டாம்। ஓகே, இது பாக்ஸ் ரெடி இருக்குது। எங்கேயாவது अप्स एंड डाउन இருந்தா स्ट्रेट अप பண்ணிக்கோங்க। इलास्टिक हम लास्ट में प्लेस करते हैं, अभी नहीं चाहिए। कहीं अप्स एंड डाउन है तो आप इसको स्ट्रेट कर लीजिए। अब हमने यहाँ 6 इंच का ओपन किया था, ओपन के लिए एक मार्क किया था। இங்க நம்ம 6 इंचेस ஓபன்காக மார்க் பண்ணலாம்னு நினைச்சிருக்கோம்। உங்களுக்கு இப்படி கால் போதா பாத்துக்கோங்க, ऐसे पैर जाता है या नहीं देख लीजिए। अगर नहीं जा रहा है तो और थोड़ा ओपन कर लीजिए। ஓகே, இப்படி போலனா உங்களுக்கு போறது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஓபன் பண்ணிக்கலாம்। ஓகே, ஒரு 1/2 इंच इंक्रीज பண்ணிக்கோங்க। இதுல இருந்து நமக்கு கால் வெளியில வரணும்। यहाँ से अपना நான் இந்த லைன் மேல 6 इंचेस ஓபன் சொல்லிருக்கிறேன்।
இங்க நான் இப்ப 6.5 கூட பண்ணிக்கிறேன், ஏன்னா கால் போவாது நினைச்சு. ஓகே, நீங்க எப்படி பார்க்கணும்னா இந்த கேப்ல உங்க கால் வருதா இல்லையா, இந்த கேப் நீங்க பாத்துக்கணும். இது கால் வருதா வெளியில இல்லையா, பிகாஸ் இது இப்படி வீதா இருக்க போகுது. இது என்னன்னா கால் இன்சைடு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆட்டு தெரியும், இப்படி வீக் ஷேப்ல. இப்ப நம்ம பேண்ட் போட்டப்பால் எப்படி இருக்கும்னா, இதை நம்ம கால் நினைச்சுக்கோங்க, இங்க இப்படி இருக்கும் வி ஷேப்ல. ஓகே, இங்க இன்சைடு மேலேக்கு போயிடும். அதனால நீங்க இந்த கேப்ல உங்க கால் வருதா இல்லையா நீங்க செக் பண்ணிக்கணும். உங்க கால் சர்க்கம்ஃபரன்ஸ் இங்க பாக்கணும் ஒரு வாட்டி. ஓகே, எனக்கு 10 இன்ச்சஸ்ல என் கால் போயிடும். ஓகே, 10.5 ஜெனரலா பார்த்தா ரொம்ப ஹெல்தியா இருந்தா 11 இன்ச்சஸ்ல கால் போகும். இது ஏன்னா பயாஸ்ல இருக்குது, ஸ்ட்ரெச்சபிள். ஓகே, நார்மலா கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறாங்கன்னா, ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்கன்னா 9 இன்ச்சஸ்லவே போயிடும். மாடரேட்டா இருந்தா 10 இன்ச்சஸ் 10.5ல இருக்கும். ஓகே, இப்ப நம்ம இங்க பாயிண்ட் பண்ணிருக்கிறோம் நான் ஓப்பனுக்காக. मैंने यहाँ पॉइंट किया ओपन रखने के लिए. இப்போ நான் இந்த வி ஷேப்ல நான் தச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வி ஷேப் பாருங்க, இப்படி தச்சு இங்க இப்படி. ஓகே, இப்படி தச்சுக்கலாம் நம்ம. फर्स्ट और सिंगल तलाई, पहले एक सिंगल सिलाई कर लीजिए. फर्स्ट ఒక సింగిల్ కుట్టు పెట్టి नेक्स्ट ऐसे नेक्स्ट இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இன்னொரு தையல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இன்சைடு தச்சுக்கலாம். இந்த கார்னர் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம என்ன பாயிண்ட் இருக்குதோ அந்த பாயிண்ட் கிட்ட இப்படி ரஃப் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சேம் இதுக்கு எதுவும் இருக்க வேண்டாம், இது वर्टिकला இருக்கும், ஒன்னு हॉरिजॉन्टला இருக்கும், அதனால स्ट्रेच ஆகாது. इसे कुछ खींच के देखने का जरूरत नहीं है, ये एक वर्टिकल एक हॉरिजॉन्टल रहता है, स्ट्रेच नहीं होगा. இந்த பாயிண்ட் கிட்ட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க செகண்ட் ஸ்டிச் இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணி செகண்ட் போட்டுக்கலாம்.
ஃபர்ஸ்டே கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம், நீட்டா இருக்காது. இப்படி பண்ணா ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். पहले भी फोल्ड कर सकते हैं, नीट नहीं रहता। ऐसे करोगे पहले इनसाइड सिलाई मार के बाद में करना फोल्डिंग। நீங்க எண்டுக்கு வந்த உடனே இப்போ स्टॉप பண்ணிக்கோங்க. एंड को आते कि स्टॉप करके रिवर्स இங்க இப்படி ரஃப் பண்ணிக்கோங்க. यहाँ से रफ कर लीजिए. இப்போ இங்க கிழியறது கொஞ்சம் சான்ஸ் கம்மி ஆயிடும். यहाँ फटने का चांस कम हो जाएगा. இப்படி இருக்கும். இங்க கிளியர். சேம் அது இந்த இதே மாதிரி அந்த காலுக்கு கூட பண்ணிக்கலாம். இதோ இங்க க்ரோச் இருக்குது. சேம் அந்த காலுக்கு கூட இப்படி பண்ணி க்ரோச் அட்டாச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் தையல், இதுல ஒரு சைடு வெர்டிக்கல் இருக்கு, ஒரு சைடு ஹாரிசான்டல் இருக்கும். இந்த சைடு இது ஹாரிசான்டல் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிட்டே இருக்கும், அதனால கொஞ்சம் ஸ்லோவா தச்சுக்கோங்க. एक साइड वर्टिकल रहता है, एक साइड हॉरिजॉन्टल रहता है. ये हॉरिजॉन्टल वाला थोड़ा स्ट्रेच होते रहता है, इसलिए आराम से सिलेगी. सेम डबल सिलाई कर दीजिए. सेम डबल सिलाई 2 स्टिचेस போட்டுக்கோங்க.
यहाँ से फोल्ड करके बोथ साइड अब सी लेते हैं. இங்க நம்ம ரெண்டு சைடு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ தச்சுக்கலாம். ரஃப் கூட நான் ஒரே வாட்டி பண்ணிடுறேன். ரஃப் கூட பண்ணிட்டோம். இப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டோம். then pant length in the corner inside. இப்போ நான் கால் போட்ட உடனே இத பாருங்க. இப்படி இத கால் போட்டுட்டோம்னு நினைச்சுக்கோங்க. இது நான் இப்போ சும்மா கால் நினைச்சுக்கோங்க. போட்ட உடனே நமக்கு சைட்ஸ்ல இப்படி டவுன் இருக்கும், இன்சைட் இப்படி அப் இருக்கும். இந்த பேண்ட் ஸ்டைல் இது. ஓகே, இதுக்காக இப்படி இருக்கும். ओके, இந்த கேப்ல இருந்து உங்களுக்கு கால் வருதா இல்லையா செக் பண்ணிக்கணும். ओके, हमने अभी पहने तो ये साइड्स में रहेगा आपको ऐसे, ये इनसाइड पैर के पास आपको ऐसे ऊपर जाके रहेगा. इस गैप से आपका पैर निकलना चाहिए, वो एक ध्यान देना चाहिए. ओके, नेक्स्ट अब हम क्रॉस जॉइंट कर लेते हैं. இப்போ நம்ம இந்த क्रॉस ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். क्रॉस ஜாயிண்ட் பண்ணிட்டோம். क्रॉस ஜாயிண்ட் பண்ண உடனே நமக்கு பாருங்க இந்த சைடு இப்படி ட்ரையாங்கிள் ஆட்டு
இந்த சைட் சேம் இப்படி ட்ரையாங்கிள் ஆட்டு கிளாத். ஓகே, இது ரெண்டுத்துக்கு நமக்கு இது ரொம்ப பெருசா இருக்குது. நமக்கு நம்ம லென்த் எவ்வளவு இருக்குதோ அது பார்த்து இது வரும். ஓகே, நம்ம லென்த் ஜாஸ்தி வச்சா இது கூட ஜாஸ்தி ஆகும். நம்ம லென்த் கம்மி இருந்தா இதுவும் கம்மி ஆயிடும். ஓகே, இது நம்ம இப்போ நம்ம बॉक्स का एडजस्ट करना. ठीक है, ये हमारा लेंथ ज्यादा है तो इसका विड्थ ज्यादा आएगा, लेंथ कम हुआ तो ये भी कम हो जाएगा. ओके, आप ड्राइंग करें जब आपको समझ में आएगा. नहीं ड्राइंग போட்டப்போ உங்களுக்கு புரியாது ஏன் லென்த் ஜாஸ்தியானா கம்மியா. இப்போ இதுக்கு ப்ளீட்டிங்ஸ் எப்படி பண்ணணுமோ பார்க்கலாம். இங்க நான் எட்ஜஸ்ல ரவுண்ட் பண்ணி வச்சிருந்தேன். ரைட், இந்த எட்ஜஸ் ரவுண்ட் இருக்குதுல்ல, அந்த ரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது साइड्स இங்க நம்ம राउंड பண்ண पॉइंट ஒரு साइड. ओके, இங்க सेंटरல நான் पॉइंट பண்ணிருக்கேன். देखिए ये साइड मैंने यहाँ राउंड किया था, यहाँ सेंटर में एक पॉइंट किया हुआ है. இந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட என்ன பண்ணோம்னா இப்படி ஓபன் பண்ணிக்கணும். இங்க ஒரு பாக்ஸ் இன்வெர்ஸ் பாக்ஸ் ப்ளீட் போட்டுக்கோங்க. இன்வெர்ஸ் ரிவர்ஸ்ல ப்ளீட் 1 इंच விட்த் இருக்கணும். உள்ளர 1 इंच இன்டேக் இருக்கணும். டாட் இன்டேக் 1 इंच, டாட் இன்டேக் 1 इंच रहना चाहिए. इनवर्स बॉक्स प्लीट. नेक्स्ट प्लीट्स इस तरफ ऑपोजिट. अपने ये इनवर्स बॉक्स प्लीट में कैसे बैठा हुआ उसी के डायरेक्शन में. ये आधे इधर उस तरफ से इधर. இந்த இன்வெர்ஸ் பாக்ஸ் பிளேட்ல எப்படி உட்கார்ந்து இருக்குதோ அதே டைரக்ஷன்ல போடணும். இப்போ பாதி இந்த பக்கம், அங்கிருந்து வர பிளேட்ஸ் இந்த பக்கம். ஓகே, நேத்து நம்ம பட்டியாலால பண்ண மாதிரி தான். டாட் இன்டேக் 1.5. இங்க வெளியில பாக்குற டாட் இன்டேக் மீன்ஸ் டாட் உள்ளர எடுக்கிறது, இது உள்ளர எடுக்கிறது. இப்படி ஓகே, வெளியில பாக்குறதுக்கு 1 इंच இருக்கணும். இப்போ நீங்க பிளேட்ஸ் போட்டப்பால ஒரு 5-6 வரும். நீங்க மெஷர் பண்ணுங்க. இந்த சென்டர்ல இருந்து நமக்கு பாக்ஸ்க்கு 1/4 வரணும். ஓகே, இப்போ என் பாக்ஸ்க்கு 1/4 எவ்வளவு இருக்குது? இது 4 फोल्ड. मेरे बॉक्स का 1/4 आना चाहिए. ये 4 फोल्ड मैंने किया. ये 11.5 है. तो यहाँ मुझे 11.5 करना चाहिए. இப்போ நான் நீங்க 11.5 பண்றேன். இந்த சென்டர்ல இருந்து பார்த்துக்கோங்க. இது 11.5. ஓகே, இப்போ நான் இந்த பிளேட்டை இங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் मैंने वो प्लेट एडजस्ट. இங்க எவ்வளவு கேப் வந்திருக்குது இந்த சென்டருக்கு? 5.5. சோ இந்த 5.5 இந்த சென்டர்ல இருந்து சென்டர் க்ரோச்ல இருந்து இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. 5.5. இப்போ இந்த பக்கம் பிளேட்ஸ் பண்ணலாம். இங்க எவ்வளவு பிளேட்ஸ் வந்திருக்குதோ பாருங்க. இது விட்டுடுங்க. இது பேக் சைடு 1 2 3 4 5 6. ஓகே, சேம் இதே 6 இந்த பக்கம் வரணும். இது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டம் ஆயிடும் போட்டுக்கிறதுக்கு, ஏன்னா மெஜர் பண்ணி பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். த்ரீ போட்டிருக்கிறேன். 4th, 5th, இது வந்து 1 2 3 4 5 6 3 4 5 6 7 வருது. எனக்கு யாருக்காவது இது கொஞ்சம் கஷ்டம் ஆயிடும், ஏன்னா பேலன்ஸ் பண்ணணும்.
6 வந்துருச்சு. திரும்ப இங்க ஒரு சுமாரா இதுவும் 11.5 கிட்ட கிட்ட வந்திருக்குது. ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது ஆனா இந்த லாஸ்ட் பிளேட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் இப்ப ரிவர்ஸ், இதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ்ல இருந்து அகைன் நமக்கு 11.5 வரணும். சேம் 6 தான் கவுண்ட். 3 4 5 இங்க என்ன எக்ஸ்ட்ரா 13.5 6 இப்போ இது 11.5. ஓகே, எக்ஸாக்ட் 11.5. சேம் இந்த கேப் நமக்கு 5.5 சுமாரா வந்திருக்குது. சேம் அதே கேப் இங்க வச்சுக்கலாம். சேம் 6 கவுண்ட் வரணும். நீங்க ஆல்ரெடி ஒன்னு போட்டிருக்குறீங்க ஆல்ரெடி. ஓகே, 5 வரணும். 1 2 3 4 இது வந்து 5. ஓகே, இங்க 6 இங்க 6. சில பேருக்கு 7 7 வரலாம். ஓகே, இங்க இங்க. ஓகே, இது நமக்கு சைட்ஸ்ல இப்படி மேலக்கு வரும். ஓகே, இதுக்கு நம்ம இப்போ பாக்ஸ் அட்டாச் பண்ணிடலாம். ஒரு சென்டர்ல இருந்து அட்டாச் பண்ணிட்டு வரலாம். एक सेंटर से बॉक्स अटैच करते आएंगे. கம்மி ஜாஸ்தியானா கொஞ்சம் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
இன்சைடே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, வெளியில ஸ்டிச் போடுவாங்க. இப்போ நம்ம இங்க எலாஸ்டிக் எப்படி போடணுமோ பார்க்கலாம். நான் வெயிஸ்ட் 34 சொல்லியிருக்கிறேன், ரைட்? 34ல இருந்து நம்ம எலாஸ்டிக் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா 4 inches லெஸ் பண்ணுங்க. एलास्टिक स्ट्रॉन्ग இல்லைன்னா 5 inches लेस பண்ணுங்க. मैंने वेस्ट 34 बोला था, अगर आपका इलास्टिक अच्छा स्ट्रॉन्ग है तो 4 inches लेस करो, नहीं तो 5 inches. ओके, 34 minus 4 30 divides to 15. நான் பாதி 15 எடுத்திருக்கிறேன். 15. ओके, இங்க half inch स्टिच कागा ज्वाइंट पண்றதுக்காக, यहाँ हाफ इंच ज्वाइंट करने के लिए. तो मैंने ये 31 इंचेस का लिया हुआ, 15 and half 31. नेक्स्ट इसको ऐसे ज्वाइंट कर दीजिए. இதுக்கு இப்படி நீங்க ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க, हाफ इंच ओवरलैप பண்ணு. नेक्स्ट इसको एक कॉर्नर पे सिलाई करना हो तो कर लो, இது ஒரு கார்னர்ல நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அது ஃபோல்ட் ஒரே வாட்டி பண்றது கஷ்டம் ஆயிடும். இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ரைட் சைடு लेके ऐसे இது இப்படி இந்த எலாஸ்டிக்கோட ஒரு பாயிண்ட் கீழே இருக்கணும். ஓகே, நீங்க இப்படி வச்சு கீழே பார்த்தா சொல்லுங்க மேடம். தெரியல, ஆக்சுவலி நீங்க முத காட்டினது தெரியல, அந்த பிளாஸ்டிக் போட்டது. ஓகே, எலாஸ்டிக் உள்ள இருக்குது, இதோட ஒரு பாயிண்ட் இப்படி இருக்கணும், இங்க தையல் வரணும் நமக்கு. ஓகே, அதுவும் நீங்க இப்படி வச்சு அடிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு இப்படி தெரிஞ்சிடும் இங்க போல்டா எம்போஸ்டா. உங்களுக்கு முடியலன்னா நீங்க இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட் இப்படியே ஸ்டிச் பண்ணா அவ்வளவு கிளாரிட்டி வராது, அவ்வளவு ப்ராம்ப்டா கார்னர்ல தையல் வராது. ஓகே, நீங்க இப்படியே கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க வேணும்னா. நான் இப்படி சொல்றேன். ஓகே, இப்படி பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, வரும். இது எலாஸ்டிக் எனக்கு இங்க இருக்குது, அதோட அந்த கீழே கிளாத் ஒரு 1/4 inch நினைச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், அதுக்கு ஒட்டி தைக்கிறது அவ்வளவுதான். இல்ல எலாஸ்டிக் மேல தையல் வரக்கூடாது, எலாஸ்டிக் பக்கத்துல தையல் வரணும். நீங்க இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணுங்க, இது பெர்ஃபெக்ட் வே.
இது ஜஸ்ட் ஸ்லோவா தச்சுட்டே போயிடுங்க. எலாஸ்டிக் அப்போ எலாஸ்டிக் நல்லா டைட்டா வரும். நீங்க இப்படி ரிவர்ஸ்ல தச்சா லூஸ் ஆயிடும் எலாஸ்டிக். இந்த கிளாத் குள்ள டைட்டா இருக்கணும். எலாस्टिक के बाजू का आना चाहिए सिलाई. இதான் இங்க பார்த்து எனக்கு ஃபிங்கர் டச் பண்ணாவே இது 1/4 இன்ச் ஓவர்லாப் இருக்குது, உள்ள இருக்குது, இது மேல எலாஸ்டிக் இருக்குது. இது இங்க எம்போஸ்டா தெரியுது. அது பக்கத்துல தையல் வரணும். எலாஸ்டிக் மேல தையல் படக்கூடாது. உங்களுக்கு இங்க பெர்ஃபெக்ட்டா உட்காரும். பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா டைட்டா இருக்குது. நீங்க எதுவும் ஸ்ட்ரெச் பண்ண வேண்டாம். அது எங்க வரைக்கும் அப்படி போதோ அப்படி போட்டோம். அப்புறமா நம்ம ஸ்ட்ரெச் எப்படி பண்ணமோ காமிக்கிறோம். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிராக்டிஸ் பண்ணா ஈஸி. நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொன்னு விதமா கூட போடுறது காமிக்கிறேன். இது டைரக்டா போடுறது, செப்பரேட் பீஸா கூட போடுறது காமிக்கிறேன். இப்போ நீடில் கீழே பண்ணிக்கோங்க. மிஷின் நீடில் கீழே இருக்கணும். அப்போ உங்களுக்கு அது கிளாத் மூவ் ஆகாது. ஓகே, இப்போ ஃபுட்டு தூக்கிட்டு இந்த எலாஸ்டிக் இப்படி இழுத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு இங்க ஃபேப்ரிக் கிட்ட எலாஸ்டிக் வரும். இப்போ நீடில் கீழே வச்சுக்கோங்க. ஆனா எலாஸ்டிக் ஒரு தையல் கூட டச் ஆகக்கூடாது. நீங்க இங்க இருந்து கூட எடுத்துக்கலாம். எலாஸ்டிக் டச் பண்ணிட்டீங்கன்னா அது வராது. இப்படி மொத்தமா எடுத்தா உங்களுக்கு ஈக்குவலா வரும் ரவுண்டா. ஓகே, ஒரு வாட்டி எடுத்து இப்படி பண்ணுங்க. அப்போ ஆல் சைட் ஈவனா स्प्रेड आएगा. स्प्रेड आना पाला इसके नडुला ऐसे आप एक बार ऐसे खींच के 2 बार छोड़ दीजिए, इवन स्प्रेड हो जाएगा. उसके बाद में इस सेंटर से आप और एक सिलाई कर सकते हो. இப்படி ரெண்டு பக்கத்துல இழுத்து தைக்கணும். இது உங்களுக்கு எலாஸ்டிக் இந்த நம்ம தச்ச இதுல டைட்டா இருந்தாதான் நல்லா நீட்டா வரும். இது அதுக்கு தான் நான் இப்படி தச்சது. நீங்க இப்படி வச்சு தச்சா லூஸ் ஆயிடும். ஓகே, லூஸ் ஆனா நீட்டா ஒர்க் வராது. நான் செகண்ட் டைம் செப்பரேட் பீஸ் போட்டு போடுறது கூட காமிக்கிறேன்.
இதுதான் எலாஸ்டிக் போடுற ஸ்டைல். ஓகே, நம்ம இதுக்கு ப்ரெஸ்ஸிங் பார்க்கலாம். ஓகே, 2 minutes.